ஆனா அது முழுக்க முழுக்க அத்தையால தான் நடந்தது. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, பாத்து பாத்து மாதவி, அந்த தண்ணி எடு குடு. அத்தை தண்ணி. அம்மா தண்ணி குடிங்கம்மா. குடிங்க அத்தை. சரியாயிடும் சரியாயிடும். ஏய் இப்படி கொடு. இந்தாங்கம்மா. சாஞ்சிருக்க. சரியாயிடுமா? அதுக்கப்புறமா என்ன கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அவன் தான் தூங்குறான்ல, நீ வெளியில போ. இல்லத்த, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமேனு தான். போன்றல்ல. ஆகாஷ் சாப்பிடலாமா? நான் பாட்டி ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன். அவன் தான் சொல்றான்ல, குடு. பாத்து விடுறி. அன்னைக்கு தள்ளி விட்டவங்க தான் ஆகாஷ் அப்புறம் என்கிட்ட சேரவே விடல. அவன் குழந்தை தானே, எல்லாமே மறந்துட்டா. அவனுக்கு காப்பாத்தினது மட்டும்தான் நினைவு இருக்கு. எல்லாம் என் விதி. வருத்தமான விஷயம் என்னன்னா, சின்ன பையனா இருந்தப்போ அவனுக்கு இதெல்லாம் சொன்னா எதுவும் புரியாது. வளர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறம் இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பெரியவனானதுக்கு அப்புறம் அவன் என்ன அம்மான்னு கூப்பிடுறதையே நிறுத்திட்டான். அவன் என்ன அம்மான்னு கூப்பிடல. எப்படி இருந்தாலும் அவன் நான் பெத்த புள்ள. அவன் யார்கிட்ட இருந்தாலும் நான் பெத்த புள்ளதானே. அவன் நல்லா இருக்கணும். அவங்க எதுக்கு உங்களை அவர்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க? ஆண் வாரிசா அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறதுக்காக தான். பொண்ணுங்கிறவ இன்னொரு வீட்டுக்கு போறவ, ஆண் அதே வீட்டுல கடைசி வரைக்கும் இருக்க போறவ. அவனை நம்ம கையில கொண்டு வந்துட்டா யாராலையும் நம்மள ஒதுக்க முடியாதுங்கிற ஒரு மனோபாவம். இப்போ என் புருஷன் இருக்காரே, அவங்க அம்மாவை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தையாவது பேசிருப்பாரா? அந்த மாதிரிதான் ஆகாஷையும் அவங்களுக்கு கட்டுப்பட்டவனா இருக்கணும்னு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. சரிம்மா, அதை விடு. இப்போ நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? நான் வந்ததே அதுக்காகதான். உதவியா? என்ன செய்யணும்? ஆகாஷா அவார்டு வாங்குறதுக்கு போக வைக்கணும். நானா? நான் எப்படி? ப்ளீஸ் தென்றல், நீதான் அவனை சம்மதிக்க வைக்கணும். இத பாட்டி சொன்னா அவர் உடனே கேட்பாரு தானே? ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்களே. பேர மேல அவ்வளவு உயிர் வச்சிருக்காங்கல்ல, ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன மொத்தமா ஆகாஷோட வாழ்க்கையில இருந்து பெரட்டி விட இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சான்ஸ். இத போய் அவங்க கோட்டை விடுவாங்களா? அந்த விபத்து மாதிரி இது இன்னொரு பெரிய விஷயம் அவங்களுக்கு. சரி, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். உன்னால நிச்சயமா முடியும் தென்றல். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறப்போ நான் முயற்சி பண்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் தென்றல். May I come in?
வாட் அ சர்ப்ரைஸ். வா தென்றல். என்ன திடீர் விசிட்? உங்களை பர்சனலா விஷ் பண்றதுக்காக நான் எங்க ஆபீஸ்ல பெர்மிஷன் கேட்டுட்டு வந்தேன். ஓ அப்படியா? 1 minute தென்றல். நான் முதல்ல விஷ் பண்ணிடுறேன், அப்புறமா உங்க பாட்டி கிட்ட பேசுங்க. அதுக்கு தானே இந்த 1 minute. நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் தென்றல். Many many happy returns of the day and congrats for winning the award. Thank you. உட்கார். சொல்லு ஆகாஷ். எனக்கு விஷயம் சொல்ல தென்றல் நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்கா. தெரியுதா பாட்டி? தெரியுது ஆகாஷ், நல்லாவே தெரியுது. ஏமா தென்றல், பிறந்த நாளைக்கு விஷ் பண்ணிட்டு அப்படியே எங்கேயாவது வெளியில போலான்னு பிளான் போட்டிருக்கேன்? அதெல்லாம் இல்ல பாட்டி. காலையிலேயே ஃபோன் பண்ணி விஷஸ சொல்லிட்டு மறுபடியும் ஆபீஸுக்கு போயிருக்கே, அதனால கேட்டேன். அப்படி போற எண்ணம் ஏதாவது இருந்திருந்தா வீட்டுக்கு வந்திருக்கலாமே. நாம எல்லாம் ஒன்னா போயிருக்கலாம், அதனால கேட்டேன். இல்ல பாட்டி, இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான வேலை இருந்துச்சு. அதுல ஒரு சின்ன கேப் கிடைச்சது, அதான் விஷயம் சொல்லலாம்னு வந்துட்டேன். ஓ அப்படியா? ஆகாஷ வெளியில போகணும்னு நீ கேட்டிருந்தா கூட அவன் என்ன கேட்காம வரமாட்டான், அதான் சொன்னேன். அதுதான் எனக்கு எப்பவோ தெரியுமே. ஆமா, அவார்டு விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அது நெட்லயே வந்துருச்சே. அதுக்குள்ள நெட் வரைக்கும் வந்துடுச்சா? ஆமா ஆகாஷ், அவார்ட் ஃபங்க்ஷன் எப்போ எங்க நடக்குது? அது எங்க நடந்தா எனக்கு என்ன? நான் தான் போறது இல்லையே. ஏன் போகல ஆகாஷ்? அந்த டைம்ல வெளியே எங்கேயாவது போக வேண்டியது இருக்கா என்ன? எங்கேயும் போல. அத வாங்க போறதும் இல்ல. என்ன ஆகாஷ் நீங்க? இந்த அவார்ட்காக அவங்க தவம் கிடக்குறாங்க. ஆனா அது உங்களுக்கு கிடைக்கிறப்போ நீங்க வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே. நீங்க வாங்க போறதில்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னால ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணமா இருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீங்க வேணான்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியல ஆகாஷ். அத பத்தி பேச வேணாம் தென்றல். இல்ல ஆகாஷ், நான் அதுக்காக சொல்லல. நீங்க இந்த அவார்டை வாங்கிதான் ஆகணும். உங்களுக்காக இல்லைனாலும் பாட்டிக்காகவாவது நீங்க வாங்கணும்ல. ஆமா ஆகாஷ், இது உங்களுக்கு கிடைச்சதுக்கு முதல் காரணமே பாட்டி தானே. அவங்க உங்க பின்னால இருந்து இவ்ளோ என்கரேஜ் பண்ணி உங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. அவங்க இல்லனா இது உங்களுக்கு கிடைக்கவே கிடைச்சிருக்காது. அவங்க சீட்ல தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அவங்க அமைச்சு கொடுத்த சாம்ராஜ்யத்துல தான் நீங்க ராஜாவா இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த அவார்டை வாங்கி அவங்க கையில கொடுக்கணும். அதுதான்
நீங்க அவங்களுக்கு செய்யற நன்றி கடன் மாதிரி. இன்னும் சொல்ல போனா இந்த அவார்ட் வாங்குற மேடைக்கு அவங்களையும் நீங்க அழைச்சிட்டு போய் நான் சொன்ன எல்லாத்தையும் சொல்லி அவங்கள கௌரவப்படுத்தி அவங்க கையாலேயே நீங்க அவார்ட் வாங்கிக்கணும். அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற கௌரவம் இல்லையா? அதை விட்டுட்டு இது வேணாம் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றது உங்க பாட்டிய நீங்களே அவமானப்படுத்துற மாதிரி. அதனால நீங்க உங்க முடிவை மாத்திக்கணும். ப்ளீஸ் ஆகாஷ். இல்ல தென்றல். ஆகாஷ், தென்றல் சொல்றது சரிதான். அந்த அவார்டை நம்ம அவ்வளவு சாதாரணமா தூக்கி போட்டுற முடியாது. தென்றல், ஆகாஷ் அந்த அவார்டை வாங்குவான், நீ கவலைப்படாத. என்ன ஆகாஷ், நான் சொல்றது சரிதானே? சரிதான் பாட்டி. ஆகாஷ், நீங்க ஏதாவது பர்சனலா பேசலான்னு இருக்கீங்களா? எனக்குன்னு பர்சனலா பேசுறதுக்கு என்ன இருக்கு பாட்டி? அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு உங்களுக்கே தெரியுமே. உனக்கு இல்லாம இருக்கலாம், அவளுக்கு இருக்கலாம் இல்லையா? மோப்ப பிடிக்கிறதுல உங்களை மிஞ்ச ஆள் இருக்கா என்ன? ஏமா தென்றல், உனக்கு ஏதாவது பர்சனலா பேசணுமா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி. பர்சனலா விஷ் பண்றதுக்கு தான் வந்தேன். பர்சனலா பேசுறதுக்குன்னு எதுவுமே இல்ல. பர்சனலா பேச வந்ததுதான் புத்திசாலித்தனமா என்ன வச்சே பேசிட்டியே. உன் முகத்தை பார்த்தா எனக்கு அப்படி தோணல தென்றல். கூச்சப்படாத, நீங்க ஏதாவது பேசணும்னா பேசுங்க. ஆகாஷ், நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடு. எங்களுக்குள்ள அவ்வளவு பர்சனலா பேசுறதுக்கு என்ன இருக்கு பாட்டி? ஆமா பாட்டி, அதுவும் இல்லாம பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல பாட்டி. நான் கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டுதான் வந்திருக்கேன். நான் இதோ கிளம்புறேன் பாட்டி. ஃபோன் பண்ணி பெர்மிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஆகாஷோட நீ கிளம்பி வீட்டுக்கு வாமா. ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குல்ல? இல்ல பாட்டி, ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரெக்கார்டிங் பண்ணணும். அதை முடிச்சிட்டு நேரா வந்துடுறேன். ஆமாமா, வேலை முக்கியம் இல்லையா? நீ போய் அத பாரு, நீ முடிச்சிட்டே வாமா. போயிட்டு வரேன், நான் கிளம்புறேன். பை. தென்றல் விஷ் பண்றதுக்காக ஆகாஷ் ஆபீஸுக்கு வரல, அவார்டு விஷயமா பேசத்தான் வந்திருக்கான். எனக்காக அவன் எடுத்த முடிவை என்ன வச்சே மாத்திட்டாளே. பாட்டி, நீங்க போன ஜெனரேஷன், நான் இந்த ஜெனரேஷன். எதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். என் பேர ஃபங்க்ஷனை விட உனக்கு ஆபீஸ் முக்கியமா? ஃபங்க்ஷனுக்கு வர நேரமாவது இவளை இன்னும் ஆளை காணும். அவள் மட்டும் போகிறாளா, எல்லாரும் போகிறாமா, எதுவுமே தெரியல. கேட்கலான்னு நினச்சா நம்மக்கிட்ட எல்லாம் எரிஞ்சு விடுவா. இந்த ஆண்டாளம்மாவாச்சும் ஒரு வார்த்தை நீங்களாமும் வாங்கன்னு சொல்லலை. எல்லாரும் போகணும் அப்படிங்கிறது கூட முக்கியம் இல்லை, இவ கண்டிப்பாக போகணுமே. இவளை என்ன ஆளை காணுமே, என்ன பண்ணுறது?
நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. கண்டிப்பா இது ஆண்டாளமாவ தான் இருக்கும். ஐயோ, தென்றல் எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இவ வேற ஆபீஸ் ஆபீஸ் தான் ஆபீஸையே கட்டிக்கிட்டு அழறா. ஹலோ. என்ன லட்சுமி, எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஆ, ரெடி ஆயிட்டே இருக்கோம்மா. கார் அனுப்பியிருக்கேன், எல்லாரும் கிளம்பி வாங்க. என்ன பதிலையே காணோம்? இல்லைங்கம்மா, இன்னும் தென்றல். கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நீங்களாம் ரெடியா இருங்க. வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாளா? இத வேற சொல்லணுமா என்ன? கார் வரத்துக்குள்ள அவ வந்துடுவா. இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னு அவளுக்கு தெரியும். எல்லாரும் வந்துடுங்க, எல்லாருக்கும் சாப்பாடு இங்கதான். சண்முகத்துக்கிட்ட நானே ஃபோன் பண்ணி சொன்னேன்னு சொல்லுங்க. சரிங்கம்மா. லேட் பண்ணிடாதீங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஆ, என்ன ஏதோ யோசனையில இருக்க? ஏங்க ஃபங்க்ஷனுக்கு போகணுமே, இன்னும் தென்றல் வரலையே. அவனா சின்ன குழந்தை தொலைஞ்சு போறதுக்கு. ஆபீஸ் தானே போயிருக்கா, வந்துருவா. எப்பங்க வருது? அவங்க கார் அனுப்பிட்டேன்னு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. காரே வந்துரும் போல இருக்கு. அவ இன்னும் வரலையே. ஆபீஸ்ல வேலை முடிஞ்சதும் வந்துருவா லக்ஷ்மி. நீ எதுக்கு எல்லா விஷயத்துக்கும் இப்படி கடந்து தவிச்சிட்டு இருக்க? என்னங்க நீங்களும் அவள மாதிரி வேலை வேலைன்னு எப்ப பாரு சொல்லிக்கிட்ட? இது அவ வாழ்க்கை. இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அது சரி, நமக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்குங்கிறதுக்காக நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்லாம் அப்படியே விட்டுற முடியுமா? தென்றலுக்கு ஃபங்க்ஷனை பத்தி நல்லா தெரியும். அவ கரெக்ட் டைம் வந்துருவா. முதல்ல நீ இப்படி எல்லா விஷயத்துக்கும் கவலைப்படுறதை நிறுத்து. அதான் உனக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. சரி சரி, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. இப்ப எனக்கு காபி போடுறதுக்குலாம் நேரம் இல்ல. நம்மளையும் கிளம்பி வர சொல்லிருக்காங்க. முக்கியமா ஆண்டாளமா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. சீக்கிரமா ரெடி ஆகுங்க. பூர்ணி, சிவா, நிலா, எங்கடி இருக்கீங்க? ரெடி ஆகுங்க, ஃபங்க்ஷனுக்கு போறோம். வர டென்ஷன் ஆவறதே அவளுக்கு குணமா மாறிடுச்சு. ஒருத்தரையும் காணுமே, எங்க போனாங்க? நீங்க 4 பேரும் ஒரு கார்ல வந்துருங்க. நீங்க 3 பேரும் ஒரு கார்ல வந்துருங்க. நானும் சிறுதையும் பைக்ல வந்துரும். என்ன இல்ல, எனக்கு ரொம்ப பேக் பெயினா இருக்கு. நானும் இவங்களோட கார்லயே வந்துடுறேன். டேய், அவங்க லேடிஸ் எல்லாம் ஒண்ணா வருவாங்க. நீ எதுக்கு அவங்களோட? டேய், லேடிஸ் ஜென்ட்ஸ் ஏன்டா பிரிச்சு பாக்குற? நாமெல்லாம் அப்படியே பழகுறோம். என்ன பிரியா? நான் கார்லயே வந்துடுறேன். ஓகே. டேய், அப்புறம் நான் மட்டும் எப்படிடா தனியா போவேன்? கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. உனக்கு எதுனா வேணும் தானே உன்னை கூப்பிடுறேன். அதான் எனக்கு பேக் பெயின்னு சொல்றேன்ல. சரி விடு. மேக்னா இருக்கல, நான் மேக்னா கூட்டு வந்துடுறேன். நீ வேணா கார்ல போயிரு. நீ என்ன பண்ற? என்ன சொன்ன? இல்லடா, மேக்னா இருக்கா, நான் மேக்னா கூட்டு வந்துடுறேன். நீ கார்லயே போயிடு. மேக்னா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லல? அப்ப சரி. அவ என்னகிடா பிரச்சனைன்னு சொல்லிருக்கா. அவளை விடுறா. டேய் மாப்ள, நானும் கூடயே வரேன்டா. மேக்னா கார்லயே வரட்டும். ஐயோ டேய், ஏன்டா? அப்போ அந்த பேக் பெயின்? பேக் பெயின் பேக் பெயின் இருந்துச்சு, நேத்து இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு இல்ல. ஏன் சொல்லு? தைலம் தரவேனா? பேக் பெயின் பறந்து போயிடுச்சு. அப்படியா? அப்புறம் ஏன் நீ அவங்க கூட வரேன்னா? அதையும் கேட்டுட்டியா? இந்த மூச்சு கூட வருமா? நான் உங்க கூடயே வந்துடுறேன். வாங்க போலாம் போலாம். சமாளிக்கிற. அப்ப நீ என் கூட வர்றதானே? வரேன்டா, வேற வழி. என்னது, எல்லாரும் ரெக்கார்டிங் வேலையில பிஸியா இருப்பீங்கன்னு பார்த்தா இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க. ரெக்கார்டிங்கா? அது எப்பயோ போஸ்ட் பண்ண ஆயிடுச்சே. ஸ்பான்சர்ஸ் உடனே வந்து ஸ்கிராட்ச் வெர்ஷன் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்களே. அதே ஸ்பான்சர்ஸ் தான் நாம எல்லாரும் உங்க ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வரணும்னு நமக்கு இன்னைக்கு கார் அனுப்பியிருக்காங்க. சரி தென்றல், நாங்க எல்லாருமே அங்க கிளம்புறோம். ஆமா, உங்களுக்கு இன்னைக்கு உங்க உட்பியோட பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல?
நீங்க அங்கே கிளம்புங்க. நாங்க எல்லாரும் இதுக்கு போயிட்டு வந்துடுறோம். பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அதை யார் சொன்னா உங்களுக்கு என்னங்க? அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆண்டாள் பேரனோட பிறந்த நாள், ஒரு பார்ட்டி கூடவா இல்லாம இருக்கும்? நீங்க அந்த பார்ட்டிக்கு எங்க எல்லாரையும் கூப்பிடுவீங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க ஒண்ணுமே சொல்லல. இப்ப ஆண்டவனா பார்த்து எங்க எல்லாரையும் ஸ்டார் ஹோட்டலுக்கு பார்ட்டி கூப்பிட்டுருக்கான். God is great. கிளம்பு தென்றல். என்ன தென்றல், பார்ட்டிக்கு இப்படி வா போறீங்க? ஆகாஷ் எவ்வளவு பெரிய ஆளு. அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்தஸ்து என்ன, ஆடம்பரம் என்ன? நீங்க அந்த வீட்டுக்கு மருமகளா வேற ஆக போறீங்க. அதுக்கு என்ன இப்போ? ஏங்க நீங்க தாங்க ஸ்பெஷல் அட்ராக்ஷனு. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஒரு ட்ரெஸ்லயே போறீங்க? நான் இந்த ட்ரெஸ்லயே போறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? ஆமா ஆமா, பெரிய வீட்டு மருமகளாக போறீங்க. உங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவங்க கிராண்டா ட்ரெஸ் கூட எடுத்து கொடுத்துருப்பாங்கல்ல. எனக்கு இது தோணாம போச்சு பாரு. ஆமா, கொடுத்துருக்காங்களா தென்றல்? கொடுத்தாங்க, கொடுக்கல, அத பத்தி உனக்கு என்ன? நீ கிளம்புற வேலையை பாரு. 1 minute. போற வழியில ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு போங்க. என்னதான் நீங்க கட்டிக்க போறவரா இருந்தாலும் வெறும் கையோட போகாதீங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு சண்டை கிண்டா வரும்போது இதெல்லாம் சொல்லி சொல்லி காட்டுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ.